Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோவில் நான் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஜீவ அப்பம் நானே அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறதா வசனம் இருக்குது. நம்ம சும்மா படிச்சுட்டே இப்போ போகிறோம். நானும் சிறு வயதுலேருந்து படித்து கொண்டே தான் இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒன்று நமக்கு விளங்குறது இல்லை, அல்லது நம்ம அதை அபியாசிக்கிறது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணது இல்லை. அதில் ஒரு வசனம், இது ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறது. நிறைய இது சொல்லியிருக்கேன். நானே வாசல், நானே வழி, சத்தியம், ஜீவன் எல்லாமே தான் இருக்குது. அதில் ஜீவ அப்பம் நானே அப்படின்னா அந்த ஆகாரங்கள்ன்றது நம்முடைய மூளை செயல்பாடுகளோட சம்மந்தப்பட்டது. யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்கிறாங்க, யூ ஆர் வாட் யூ ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் அதை 9ஆம் வகுப்பு படிக்கும்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன்னு நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன். கர்த்தரை அதிகமாக நான் நேசிப்பேன். அது நம்முடைய வேதத்தை தியானிக்கிறதுக்காக குறித்த காலத்திற்கு முன்பே என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும் அப்படி சொல்லிட்டு தாவீது சொல்கிறார் இல்லையா? அதுபோல் நான் பைபிள் கையிலேயே வச்சுட்டு தான் தூங்குவேன். திடீர்னு 2 மணி 3 மணிக்கெலாம் எழும்பி அதை வாசிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஆண்டவரை நான் நேசித்தவளை இருந்தேன். இஸ்லாமாக படிப்பு நிமித்தம் வெளியே போகும்போது அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது இல்லை, அல்லது தேவனை நேசிக்கிறதும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை. அது நிமித்தம் நான் ரொம்ப தொய்ந்து போனவளாக நான் இருந்தேன். ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நம்ம சரியான இதில் இல்லைன்னா கூட நமக்கு அது மாதிரி ஒரு தொய்வு ஏற்படுது. இதுலேருந்தெல்லாம் எங்களுடைய ஆயர், அவருடைய மனைவியா, அவங்கெல்லாம் தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா என்னுடைய அனுபவத்தில், அது போல் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி லீடர்ஸ் அங்கே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களெல்லாம் இவங்க தான் லீட் பண்ணி இருக்கிறாங்க. அது போல் நான் ஒருத்தி தான் இதில் ரொம்ப ஸ்லோவாகவும் இதை ஸ்டெடியாகவும் வளர்ந்து வர்றது. இன்னும் வளர்ந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது போல். ஸோ ஜீவ அப்பம் நானே அப்படின்னா எங்களுடைய ஆயர் மனைவி, அவங்க பேர் ஃபீபி, அவங்க பேர். அவங்க வீணான வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, அது மாதிரிலாம் நம்மக்கிட்ட கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே இருக்க போகிறது ஒரு 5 வருடங்கள் தான். அங்கே அவங்கக்கிட்ட போகிறது ஒரு 4 வருடங்களோ இல்லை 3 வருடங்களோ தான். அதனால் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சில வசனங்களை சொல்லுவாங்க. அது அடைக்கலான் குருவிகளை அதை பற்றி வசனம் இருக்குது இல்லையா? அது இப்போ சொல்லும்போது நம்மளை அந்த குருவிகளை பார்க்கலாம் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சில வசனங்களை நமக்கு படிக்கும்போது அதனுடைய டேஸ்ட், அது சில வசனங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்பயுமே பாஸ்டர் தரிசனத்தில் இருக்கிறான்னு வைங்க, பாஸ்டர் அம்மா அப்படின்னா அவங்களும் சம அளவு தரிசனத்தில் அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். அது அவங்க திருமணத்தின் போது அது மாதிரி டோஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் சொன்னாங்களாம். அதாவது ஜோயல் இஸ் எ ப்ராஃபெட், ஃபீபி இஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்களாம். அது போல் பாஸ்டர் அழைக்கப்பட்ட போது அப்பையும் சொன்னாங்களாம். அது போல் சரீரத்தில் பாதியை மட்டும் கர்த்தரை அழைக்க மாட்டார். அதனால் உன் மனைவியும் அழைக்கப்படுறதுக்கு அல்லது ஒரு தரிசனத்தை பெறத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் ஊழியத்தை தொடங்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுபோல்
அதான் இது வந்து பிப்ளிக்கல் தாட்டு தான். இது சரீரத்தில் பாதி. அதில் வந்து அவங்கள வந்து தனியாக ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார் அப்படின்னு அந்த பிபி ஆண்டி வந்து அமெரிக்காரியங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் நான் வந்து அதாவது ஜெபத்திலே வந்து அவங்க ஏன் எப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இங்கே எனக்கு பிரச்சனையாக இருக்காங்க அப்படியெல்லாம் வந்து நான் முழங்கால் போட்டு ஒரு நாள் கர்த்தரிடத்தில் முறையிட்டுக்கிட்டு இருந்தேன். நானே கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவளாக நான் சில காரியங்களில் கர்த்தர் பிரியமில்லாதவளெல்லாம் நான் நடந்திருக்கேன். அதில் வந்து அந்த ஆண்டி அதை கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி சிலர் ஜெபிக்கிறீங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க எனக்கு பிரச்சனையாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறீங்க. ஆனால் வந்து கர்த்தர் வந்து அவர் தெய்வம் ஒன்று, எல்லாருக்கும் அவர் பொதுவானவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லாமே தவிர மற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொன்னாங்க. பாஸ்டரும் சொன்னார், அவங்க மனைவியும் சொன்னாங்க, இது ஜெபத்தில் அதுவும் அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் நிறைய பேருக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் உள்ளவங்களாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளம். மற்றவங்க தான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ப்ராப்ளம், அல்லது என்னுடைய கொலீக்ஸு எனக்கு ப்ராப்ளமாக இருக்காங்க, அல்லது மேலதிகாரிகள் எனக்கு ப்ராப்ளமாக இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். அதாவது நம்முடைய ஜெப ஜீவியத்தை நம்ம வந்து காத்துக்கொண்டு ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான்றா அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது இதெல்லாம் காணாமல் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதை தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நிறைய பேர் அவங்க தான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்காங்க, அப்படியே சபை தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆவிக்குரிய ஆகாரங்கள் எனக்கு கிடைத்தது வந்து ரொம்ப வெளியேற பெற்றது. ஏன்னா நான் ஏற்கனவே மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு நீ கொஞ்சம் சிக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாவம் செய்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது சிக்னஸாக கருதப்படுது. இந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லாதவங்க தான் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது சபை தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம், ஐயோன்னுலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் அங்கேயும் சொல்கிறாங்க இப்போ இருக்கவங்க. அதுமாரி இல்லாமல் நம்ம ஜீவன் உள்ளவங்களாக இருந்தால் தான், ஜீவன் உள்ள குழந்தை தான் வந்து சாப்பிடும் ஆவிக்குரிய ஆகாரத்தை, அல்லது வளரும். அதுபோல் ஜீவ அப்பம் நான் என்ன நம்ம வசனங்களை வந்து ஆகாரமாக சாப்பிடக்கூடிய அனுபவத்துக்குள்ள வரணும். அதாங்க சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.